இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துருக்குறோம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். ஸோ 1 ஹவரில் பார்க்குறப்ப நம்மளுக்கு மார்க்கெட்டு ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திருப்பியும் அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸில் நம்ம பார்க்குறப்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி வரைகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஒரு ஃபால் கொடுத்துட்டு ஒரு புல் பேக்கில் புல்லிஷ் கேண்டலாக ஃபார்மேஷன் நடந்துட்டு மார்க்கெட் மேலே போகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாகவும் இங்கே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு மார்க்கெட். ஃபைன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஜோனில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டச்சஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறோம். இதை வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம ஆல்டர் பண்ணுவோம். ஸோ 50 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 50 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 50 மினிட்ஸில் லைட்டாக ஆல்டர் பண்ணி ஸோ கொஞ்சம் மேலே வரைஞ்சிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 35,860 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுமாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 35,500 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் எந்த சைட் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதோ ஈஸியாக உங்களுக்கு அந்த சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேலே வந்து நம்மளுக்கு 35,860 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு 35,950 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்புறமா 36,050 வரைக்கும் செகண்ட் டார்கெட்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 35,500 பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே 35,350 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் இன்கேஸ் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எந்த சிஇ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,700ஓட சிஇ மேலே வாங்கலாம். அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா 35,300ஓட பிஇ வந்து பை பண்ணலாம்.